தான் டிடெக்டிவ் சியாங். சோ அதனால நம்ம இவரை டிடெக்டிவ்னே கூப்பிடலாம். டிடெக்டிவ் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு வீட்டுக்கு போறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஒரு லேடி கதவை ஓபன் பண்றாங்க. அவங்களோட பேரு ஹா. நம்ம டிடெக்டிவும் அவரோட ஃப்ரெண்டும் ஹாவுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க நிறைய கேஸ் ஃபைல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த லேடி ஹா இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. யாரோ ஒருத்தன் கடத்திட்டான். அந்த கேஸ் நம்ம டிடெக்டிவ்க்கு வந்திருக்கோம். அவரும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா அது சொதப்பி ஹாவுடைய பொண்ணை அந்த கில்லர் கொன்னுட்டு அவனும் தப்பிச்சு போயிட்டான். எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்ப ஹாவை பார்க்க வந்திருக்காரு. இத்தனை வருஷங்களா ஹா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணோட கொலைய பத்தியும் அந்த குற்றவாளிய பத்தியும் நிறைய எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அததான் நம்ம டிடெக்டிவும் அவரோட ஃப்ரெண்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டேப் கிடைக்குது. அந்த டேப்பை டிடெக்டிவ் உடைய ஃப்ரெண்டு டேப் ரெக்கார்டர்ல போட்டு பாக்குறாரு. அதுல அந்த குட்டி பொண்ணு அலற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. உடனே அதை எடுத்துடுறாரு. அப்புறம் ஹாவும் அங்க வராங்க. டிடெக்டிவ் கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதா, அந்த குற்றவாளிய கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அது வந்து ஹா நாங்க வந்ததே வேற ஒரு விஷயமா தான், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்காரு டிடெக்டிவ். உடனே டிடெக்டிவ் உடைய ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வந்து மேடம் ஹா, நாங்க எதுக்காக வந்தோம் அப்படின்னா, உங்க பொண்ணோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வாரத்துல 15 வருஷம் ஆக போகுது. நம்ம நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. ஒரு கிரிமினல் கேஸ் 15 வருஷமா சால்வ் பண்ணாம இருந்ததுன்னா அந்த கேஸ ஃபோர்ஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா குற்றவாளியே நம்ம கிட்ட கிடைச்சாலும் அவனை எதுவும் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. இதை கேட்டு ஹாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா ஹா, நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் தானே என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியுமான்னு அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் கீழே போட்டு கொட்டுறாங்க. ஆனா இந்த எவிடன்ஸை வச்சுக்கிட்டு இவர் தான் தப்பு பண்ணாருன்னு யாரையும் நம்மளால அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி எவிடன்ஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு மேல எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு டிடெக்டிவும் அவருடைய ஃப்ரெண்டும் அங்க இருந்து வந்துடுறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே பின்னாடி ஹா வந்து, டிடெக்டிவ் சியாங் ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்னோட பொண்ணை கடத்தி கொலை பண்ண அந்த கில்லரை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, மறந்துட்டீங்களா? ப்ளீஸ் இதுக்கு இப்படி ஒரு முடிவை கொடுத்துறாதீங்கன்னு அவங்க கெஞ்சுறாங்க. இதை கேட்டு நம்ம டிடெக்டிவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு ஆசைதான். ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. அதனால அப்படியே சோகமா ஒரு ஹைவேக்கு போறாரு டிடெக்டிவ். ஏன்னா அந்த இடத்துல தான் ஹாவுடைய பொண்ணு இறந்து போனாங்க. இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவங்களும் நம்ம டிடெக்டிவுக்கு விஷுவல் மாதிரி வந்துட்டு போகுது. அந்த இடத்துல அவர் நல்லா ஒத்து பார்க்கும்போதுதான் ஒரு ஃபிளவர் ஒண்ணு இருக்கு. டிடெக்டிவுக்கு புரியல, இது ஹைவே, கண்டிப்பா காரை நிப்பாட்டி யாரோ ஒருத்தங்க வேணும்னே தான் வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஹாவுடைய பொண்ணு இறந்து போன இடம். ஒருவேளை ஹா தான் அதை வச்சிருப்பாங்களோன்னு உடனே கால் பண்ணி ஹா கிட்ட கேக்குறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு நான் வந்தாலே என்னோட பொண்ணு ஞாபகம் ரொம்ப அதிகமா வருது. அதனால நான் அந்த இடத்துக்கு போகவே இல்ல, போய் பல வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு இறந்து போன அந்த இடத்தை பத்தி நம்ம டிடெக்டிவ்க்கு தெரியும், அந்த பொண்ணோட அம்மா ஹாக்கு தெரியும், அப்புறம் இந்த கொலைய பண்ண அந்த கில்லருக்கு தெரியும். நம்ம டிடெக்டிவ் வைக்க வாய்ப்பு இல்ல, ஹாவும் வைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த கில்லர் தான் அதை வச்சிருக்கணும் அப்படின்னு டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஃபிளவர் ஃப்ரெஷ்ஷாவும் இல்ல, லைட்டா வாடி போயிருக்கு. அப்படின்னா எப்படியும் ஒரு 10-15 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கில்லர் இந்த ஃபிளவர் எங்க வச்சிருக்கணும். அப்படின்னா நடு ராத்திரி. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே டிடெக்டிவ் பார்க்கும்போதுதான் அந்த இடத்துலயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா கில்லர் இந்த கேமரால மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவரு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு நினைச்ச மாதிரியே நடு ராத்திரி 1:15 மணிக்கு அந்த கில்லர் காட்டு வழியா ஹைவேக்குள்ள வந்து அந்த பொண்ணு இறந்து போன இடத்துல ஃபிளவரை வச்சுட்டு திரும்ப அந்த காட்டு வழியாவே போறாரு. போறதுக்கு முன்னாடி அந்த கேமராவையும் பார்த்துட்டு போறாரு. ஆனா அந்த கில்லரோட முகம் தெளிவா தெரியல. அந்த இடத்துல கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் கில்லர் வேணும்னே வந்து ஃபிளவரை வச்சுட்டு போயிருக்கான். முடிஞ்சா என்ன கண்டுபிடிச்சு பாருங்க அப்படின்னு சவால் விடுறான்னு டிடெக்டிவும் இத பர்சனலா எடுத்துக்கிட்டு அந்த கில்லரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு களத்துல இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் அந்த கில்லர் ஹைவே ரோட்ல காட்டு வழியா தான் வராரு. அப்படின்னா காட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு ஸ்பாட்ல அவனோட காரை நிப்பாட்டி இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிடெக்டிவும் அவரோட ஃப்ரெண்டும் நைட் டைம்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா ஒரு காரோட டயர் தடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு நல்ல எவிடன்ஸ்னு அதை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம டிடெக்டிவும் அந்த கில்லர் எப்படி போயிருப்பான் அப்படின்னு கெஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. காரை இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கான். அப்படியே நடந்து வந்து ஹைவேல ஃபிளவர் வச்சுட்டு திரும்பவும் கார் கிட்டே போயிட்டு இந்த வழியா திரும்பி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் தான் சிசிடிவி கேமரான்னு எதுவுமே கிடையாது, அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட். உடனே டிடெக்டிவ் உடைய ஃப்ரெண்டும் அதான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்றீங்க, சிசிடிவி கேமராவும் இல்ல, எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? கரெக்டா அந்த கில்லர் 1:15க்கு ஃபிளவரை வச்சுட்டு அப்படியே இங்க இருந்து நடந்து போய் கார் எடுத்துக்கிட்டு அந்த பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு போற டைம் எப்படி பார்த்தாலும் ஒரு 1:45 இருந்து 1:55 இருக்கும். இந்த டைம்ல அந்த பிளைண்ட் ஸ்பாட் ரோடு வழியா என்னென்ன கார்லாம் போச்சு, அதுவும் முக்கியமா கார்லயே கேமரா வச்சிருப்பாங்கல்ல, டேஷ் கேம், அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பா அந்த கில்லர் இந்த டேஷ் கேம் இருக்கிற காருக்கு ஆப்போசிட்ல போயிருக்கணும். அப்படின்னா அந்த கேமரால மாட்டிருப்பான், நம்பர் பிளேட்டும் நமக்கு கிடைச்சிரும். இப்படின்னு ஒரு பக்காவான ஐடியாவை போடுறாரு. அதே மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. எந்தெந்த கார்லாம் போச்சு, முக்கியமா டேஷ் கேம் இருக்கிறதுன்னு தேடும் பொழுது ஒரு கார் மாட்டுது. அந்த காரோடைய டேஷ் கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா 1:53க்கு ஒரு பிளாக் கலர் கார் ஒன்னு கிராஸ் ஆகி போகுது. அதோட அந்த காருக்கு லைசென்ஸ் பிளேட் நம்பரே கிடையாது. கண்டிப்பா அது அந்த கில்லருடைய கார் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம், அதான் நம்பரே கிடையாது, இனிமே ட்ராக் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த கில்லர் எந்த வழியா வேணாலும்
வேணாலும் போயிருக்கலாம். டிடெக்டிவும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அகைன் அந்த டேஷ் கேம் வீடியோவை போட்டு பார்க்கும் பொழுது லைசென்ஸ் பிளேட் நம்பர் தான் இல்ல, ஆனா அந்த காரோடைய விண்ட்ஷீல்ட்ல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. சோ அந்த ஸ்டிக்கரை வச்சு நம்ம ட்ராக் பண்ணலாம்னு தேடுறாரு. ஆனா எத்தனை கார் அவரால் தேட முடியும் அந்த மாதிரி. ஆனா அப்பதான் ஒரு நாள் நம்ம டிடெக்டிவ் கண்ணு முன்னாடி அவரு பார்த்தா அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் கார் ஒண்ணு இருக்கு. ஆனா இப்ப அந்த கார்ல லைசென்ஸ் பிளேட் நம்பர் இருக்கு. ஆல்ரெடி இவங்க டயர் தடத்தெல்லாம் ட்ரேஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதோட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது டயரும் மேட்ச் ஆகுது. அதோட விண்ட்ஷீல்ட்ல அதே மாதிரி ஸ்டிக்கரும் இருக்கு. சோ கண்டிப்பா இதுதான் கில்லரோட கார்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ கார் இங்க இருக்குன்னா கண்டிப்பா அவனும் இங்க பக்கத்துல தான் இருக்கணும்னு தேடி பார்க்கும்பொழுது கொடைய வச்சுக்கிட்டு ஒரு பர்சன் தூரத்துல நிக்கிறாரு. அவரு நம்ம டிடெக்டிவ் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவன் தான் கில்லர்னு பின்னாடியே நம்ம டிடெக்டிவும் ஃபாலோ பண்ணி போறாரு. அந்த நேரத்துல மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கா. சோ மக்கள் எல்லாருமே கொடைய பிடிச்சிட்டு போறாங்க. அதனால டிடெக்டிவால கில்லரை சரியா ஐடென்டிஃபை பண்ணி தரத்த முடியல. ஆனா எப்படியோ அந்த கில்லரை பிடிக்கிற ரேஞ்சுக்கு போறாரு. கில்லரும் வேகமா அங்க இருந்து ஓடி போக கூட்டத்தோட கூட்டமா எஸ்கேப் ஆயிடுறாரு. கண்டிப்பா அவன் இங்க இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டோர்ல தான் ஒளிஞ்சிருக்கணும்னு ஒவ்வொரு ஸ்டோரா டிடெக்டிவ் போய் பார்க்கும் பொழுது ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஈரமான ஒரு கொடை இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒருத்தர் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு முகத்தை மறைச்சுக்கிட்டு. சோ டிடெக்டிவ்க்கும் டவுட் வருது. அவரும் மெதுவா போயிட்டு அந்த கில்லரோட முகத்தை பார்க்கலாம்னு ட்ரை பண்ணா அங்க இருக்கிற சப்ளையர் லேடி எல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த கில்லர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். அப்படி ஓடும் பொழுது நம்ம ஹா இருக்காங்கல்ல, அவங்களையும் இடிச்சு தள்ளி விட்டு போக சோ டிடெக்டிவ் ஓடுறத பார்த்துட்டு நம்ம கில்லரை தான் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு டிடெக்டிவ் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ ஒரு வேகமா அந்த கில்லரை பிடிக்கிறதுக்குள்ளேயே கில்லர் அவனோட காரை எடுத்துக்கிட்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அவ்வளவுதான், இதுக்கு மேல இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த லேடி ஹாவும் இன்னும் ஆகல, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள லைசென்ஸ் பிளேட் நம்பரை வச்சு அவனை பிடிச்சிடலாம்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஹா. ஏன்னா அந்த லைசென்ஸ் பிளேட் நம்பர் ஃபேக் ஆனது. 2 மணி நேரத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்றாரு. சோ இதை கேட்ட ஹாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ கேஸ் ஒரு முடிவுக்கு வந்ததுனால நம்ம டிடெக்டிவ் இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கில்லர் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு டிராயிங் போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோவையும் எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஹா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. இவரும் அது என்னன்னு கேட்கும்போதுதான் எனக்கு சந்தேகப்படுற சில பேருடைய நேம் லிஸ்ட் எல்லாம் நான் கொடுக்குறேன், அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடுங்க, அந்த கில்லரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு மேல என்ன பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்னு டிடெக்டிவ் எதுவுமே பண்ணாம இதை விட்டுறாரு. அந்த எவிடன்ஸும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்ல வேலையா மழை பெஞ்சு அந்த கில்லருடைய அந்த டிராயிங் போட்டோ இருக்குல்ல, அது முழுசா எரியாம பாதிலேயே அணைஞ்சிருது. சோ அடுத்த நாள் ஆகுது. அந்த கில்லர் இப்ப ஒரு குட்டி பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த டார்கெட் அந்த குட்டி பையன் தான். அந்த பையனும் நடந்து போய்கிட்டு இருக்கான், பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. சடனா அந்த பையன் திரும்பி பார்த்த உடனே ஷூலேஸை சேவ் பண்ற மாதிரி ஒரு சீனை போடுறாரு கில்லர். அந்த குட்டி பையனுக்கும் டவுட் வந்து அம்மானு கத்திக்கிட்டே வேகமா ஓடுறான். பின்னாடியே கில்லரும் பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போயிடுறான். கில்லரால அந்த பையனை கடத்த முடியல. அகைன் அந்த பையனை அவரு கடத்த ட்ரை பண்ண மாட்டாரு. ஏன்னா ட்ரை பண்ணா இவர் மாட்டிப்பாரு. சோ அதனால வேற டார்கெட்டுக்காக வேற ஒரு குழந்தைய கடத்த ரெடி ஆகுறாரு. ஒரு வயசான ஒருத்தர், அவரை நம்ம தாத்தான்னு கூப்பிடலாம். அவரோட பேத்தி கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து போன் ரிங் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சோ தாத்தாவும் வீட்டுக்குள்ள போயிட்டு போன் எடுக்கலாம்னு போறாரு. காலு கட் ஆயிடுது. சோ திரும்ப பேத்தி கிட்ட வரலான்னு பார்த்தா அகைன் போன் ரிங் அடிக்குது. திரும்ப போய் எடுக்கிறாரு, திரும்பவும் கட் ஆயிடுது. எவனோ பிராங்க் பண்றான் போல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அவரோட பேத்திய காணோம். சோ பண்ணது நம்ம கில்லர் தான். தாத்தாவும் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸும் கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தாத்தாவுடைய வீட்டுக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்காங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த கில்லர் தாத்தாவுக்கு கால் பண்ணி இது வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவான். சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாத்தாவும் அப்படியே கேஷுவலா நடந்து போறாராம் பார்க் கிட்ட. அப்ப கில்லர் கிட்ட இருந்து போன் வருது. ஆனா அவரோட மொபைல் போனுக்கு ரிங் அடிக்கல. அந்த இடத்துலயே ஒரு போன் இருக்கு, அதுல ரிங் அடிக்குது. தாத்தாவும் எடுத்து பேசுறாரு. அதுல அவரோட பேத்தி அலறாங்க. உடனே தாத்தாவும் சைகை காட்டுறாரு போலீஸ்க்கு. அதை சிசிடிவி கேமரா வழியா போலீஸும் பார்த்து எனக்கு தெரிஞ்ச இந்த கில்லர் தாத்தாவுக்கு பக்கத்துல இருந்து தான் கால் பண்ணணும். இப்ப நம்ம போனோம் அப்படின்னா போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கில்லருக்கு தெரிஞ்சிடும். குழந்தைய கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம ரியாக்ட் பண்ணாம இங்கேயே இருக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. சோ தாத்தாவும் அவரோட பேத்தி அலற சவுண்ட போன்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கில்லரும் பேசுறாரு. உன்னோட பேத்தி என் கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல தாத்தாவும் ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற தாத்தாவுடைய பொண்ணு, அவங்களுக்கு கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. அது எல்லாத்தையுமே பக்கத்துலயே இருந்து போலீஸ் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் என்னோட பொண்ணை விட்டுடு அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க. ஆனா கில்லரு எனக்கு தேவையானது கிடைச்சதுக்கு அப்புறம் உன் பொண்ணை நானே விட்டுருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன அவ்வளவுதான், இவளை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். இல்ல நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன்னு தாத்தாவுடைய பொண்ணு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்கள சுத்தி நிறைய போலீஸ் இருக்காங்க. கில்லர் எங்க இருந்து பேசுறாருன்னு லொகேஷனை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு $50,000 வேணும், அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்க பொண்ணை விட்டுருவேன் அப்படின்னு கில்லர் சொல்லும் பொழுது அங்க ஒரு போலீஸ் ஆபீசருடைய செல்போனு கீழே விழுந்து சவுண்ட் போட்டுடுது. இதை கேட்ட அந்த கில்லரும் உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஐயோ நம்ம பொண்ணு அந்த கில்லர் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு தாத்தாவுடைய பொண்ணு இருக்காங்களே அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் தான் போலீஸ்க்குலாம் தெரிய வருது அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் போல ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ தாத்தாவுடைய வீட்டுல இருக்கிற போலீஸ்லாம் வெளியே போயிட்டு தாத்தாவை பார்க்கலாம்னு பார்த்தா அந்த தாத்தா எங்க போனாருன்னு தெரியல, போன் மட்டும் கிடக்குது. அதோட இவங்க லொகேஷனையும் ட்ராக் பண்ணிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு டெலிபோன் பூத்ல இருந்து தான் கில்லர் கால் பண்ணிருக்கானே. வேகமா அவங்க பூத்துக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே கில்லர் எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஆனா அந்த பூத்துக்குள்ள ஒரு சிகரெட் துண்டு இருக்கு, அதை எவிடன்ஸ்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே கொஞ்சம் பாஸ்டுக்கு போகுது. எங்க
எங்கன்னா நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு அந்த லேடி ஹா கிட்ட சொல்லுவார்ல, அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சு போச்சு, இதோட எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹா என்ன பண்றாங்கன்னா, அந்த கில்லர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து தானே தப்பிச்சு போனாரு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும், ஆமா மேடம், குறைய எடுத்துக்கிட்டு ஒருத்தன் உள்ள வந்தான், ஆனா அவன் முகத்தெல்லாம் நான் தெளிவா பாக்கல, சரி அவன் எங்க உட்காந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது ஓனரும் அந்த இடத்த காட்டுறாரு. அங்க ஒரு கொடை இருக்கு. உடனே ஹா போயிட்டு அந்த கொடையை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு பேங்கோட நேம் போட்டிருக்கு. உடனே அந்த பேங்குக்கு போயிட்டு இந்த மாதிரி கொடையெல்லாம் நீங்க யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, மேடம் இந்த கொடையெல்லாம் நாங்க விஐபி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்போமே, சரி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐம் சாரி மேடம், கஸ்டமர்ஸ் உடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இல்லீகலான ஒண்ணு, எங்களால முடியாதுன்னு அந்த எம்ப்ளாயி சொல்றாங்க. ஆனா காசு கொடுத்தா இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா என்ன? அதனால ஹாவோ அந்த எம்ப்ளாயிய தனியா மீட் பண்ணி லஞ்சத்தை கொடுத்து அதுக்கு பதிலா அந்த கொடையை யார் யாருக்கெல்லாம் அந்த பேங்க் கொடுத்ததோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை வாங்குறாங்க. சோ இப்போ நம்ம ஹா கிட்ட சில பேருடைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி டிடெக்டிவ் கிட்ட சொல்லணும்னு கால் பண்றாங்க. அவர் எடுக்கல. அதுக்கப்புறமா இவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. நம்ம டிடெக்டிவும் அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு எல்லா எவிடன்ஸையும் எரிச்சுக்கிட்டு இருப்பார்ல, அப்பதான் அந்த வாய்ஸ் மெசேஜை அவரு பிளே பண்ணி கேட்பாரு. என்கிட்ட சில பேருடைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு, அவங்கள கொஞ்சம் விசாரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எது பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெசேஜை இவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா அந்த ஹா வந்து விடாம அந்த நேம்ல இருக்கிற அட்ரஸ்க்குலாம் 1 by 1 போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு வீடு பால் அடைஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கில்லரு எப்பரா 15 வருஷம் ஆகும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ற மாதிரி கேலண்டர்ல எக்ஸ் மார்க் எல்லாம் போட்டு கேஸ் கரெக்டா முடியற அந்த நாள ரவுண்ட் போட்டு வச்சிருக்காரு. சோ ஹா வந்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா அந்த கொலைகாரனும் வெளியே தான் இருக்கான். இவங்களும் அட்டாக் பண்ற மாதிரியே போறாங்க. ஆனா இவங்களுக்கு ரொம்ப பயமாகுது. அந்த கொலைகாரன் அங்க இருந்து போயிடுறான். சோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயத்தை பத்தி அவங்க டிடெக்டிவ் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. இப்ப கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. எங்க தாத்தாவோட பேத்திய கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்லாம் ட்ரை பண்றாங்க. நம்ம எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணணும். அந்த தாத்தா வேற காணோம், அவர் எங்க போனாருன்னு தெரியல. அதோட தாத்தாவோட பொண்ணு அவங்க ஹார்ட் பேஷண்ட், குழந்தை கிடைக்கலன்ற ஏக்கத்திலேயே அவங்க இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு டைமே இல்ல, ஃபாஸ்டா எதுவா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸும் அவங்களால என்ன முடியுமோ அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கில்லர் ஒரு ட்ரக் வச்சிருக்காரு. அந்த ட்ரக்குக்குள்ள ஒரு பொட்டி, அந்த பொட்டிக்குள்ளதான் கடத்தப்பட்ட அந்த பொண்ணு இருக்கா. கில்லர் வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்பொழுதே பக்கத்திலேயே போலீஸ் கார்லாம் வருது. ஆனா கில்லர் அப்படியே அழகா ஓட்டிக்கிட்டே இருக்காரு. சடனா அந்த பொட்டிக்குள்ள இருந்து அந்த பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் போலீஸ் காதுல கேட்டுற போதோ அப்படின்னு உடனே அந்த கில்லரு வண்டிய ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு ஓடிட்டு போயிட்டு பொட்டியை திறக்கிறாரு. அந்த பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த பொண்ணு அப்படியே பிடிச்சி வாயில டேப் போட்டு ஒழுங்கு மரியாதையா இதுலயே கடனு உள்ள தட்டி விட்டு அகைன் பொட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த தடவை ஆள் நடமாட்டம் இல்லாத வழியாவே போக ட்ரை பண்றாரு. சோ இங்க தாத்தாவுடைய வீட்டுல போலீஸ் தாத்தாவுடைய பொண்ணு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கில்லர் கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏத்த மாதிரியே கில்லரும் கால் பண்றாரு. இவங்களும் பயந்து அட்டன் பண்றாங்க. என்ன பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இங்க பாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணு உயிரோட இருக்காளா, அவன் நல்லா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும். அவகிட்ட போனை கூட. போன்லாம் கொடுக்க முடியாது. உங்க வீட்டு வழியா இப்போ ஒரு குப்பை வண்டி வரும், அந்த வண்டியில போய் தேடி பாருங்க, உன் பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியும் அப்படின்னு அந்த கில்லர் சொல்லிட்டு காலை கட் பண்ண இங்க இந்த அம்மா பயந்து போறாங்க. ஐயோ என் பொண்ணு என்ன பண்ணானும்னு தெரியலேன்னு வேகமா ரோட்டுக்கு வராங்க. அங்க ஒரு குப்பை வண்டி வருது. அந்த குப்பை வண்டியை நிப்பாட்டி அந்த குப்பையில இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அந்த கில்லர் இந்த அம்மாவோட குழந்தைய ஏதோ ஒரு வீட்டுல நிப்பாட்டி போட்டோ எடுத்திருக்கான். சோ அந்த போட்டோவை பார்த்துட்டு தான் இவங்களுக்கு நிம்மதியே. சோ போலீஸும் அந்த போட்டோகிராஃப்ல பேக் டிராப்ல என்ன இருக்கு அதை வச்சு அந்த கில்லர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணும்போதுதான் இதே மாதிரி கேஸ் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நம்ம டிடெக்டிவ் கிட்ட வராங்க. நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே டிடெக்டிவும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த லேடி ஹா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அதே மாதிரி தான் போன் கால் வரும். குப்பை வண்டியில அவங்க பொண்ணோட போட்டோ இருக்கும். சேம் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிருக்கான் அந்த கில்லர். அப்படின்னா ஹாவோட பொண்ணை யாரு கடத்தினாங்களோ அதே கில்லர் தான் இப்ப இந்த பொண்ணை கடத்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேலையா மழை வந்து எவிடன்ஸ் முழுசா எரிஞ்சு போகாம இருந்தது. அந்த எவிடன்ஸ்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிடெக்டிவ் கூட இருக்கிற அந்த போலீஸும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் அந்த குழந்தைய விட்டுருவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நாங்களும் அப்படிதான் நினைச்சோமே, ஆனா ஹாவுடைய குழந்தைய அவன் கொன்னுட்டான். உடனே அந்த போலீஸும் பணத்தை வேற கேட்டிருக்கான், எங்க வர சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது டிடெக்டிவ் சொல்றாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் $50,000 கொண்டு வர சொன்னான். மதியம் டைம்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஹாவோ அவங்க பொண்ணை காப்பாத்தணும்னு ஒரு பேக்ல பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா மாறு வேஷத்துல நாங்க சுத்தி அங்கதான் நின்னுகிட்டு இருந்தோமே, அப்போ ஒரு ட்ரெயின் வந்தது. அதுல இருந்து அந்த கில்லர் தான் வருவான்னு நினைச்சோம். ஆனா நிறைய பேர் மிலிட்டரி ஆபீசர்ஸ் வந்தாங்க. அவங்க கையில எல்லாம் பேக் இருந்தது. மொத்தமா வந்ததுனால எங்களால யாரையும் சரியா பார்க்க முடியல. அந்த கில்லரும் அந்த மிலிட்டரி ஆளுங்க மாதிரியே கூட வந்து பணம் இருக்கிற பேக் எடுத்துட்டு ஃபேக்கான பேக்கை வச்சுட்டு போயிட்டான். சோ அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றாரு. அந்த போலீஸும் சார் ஆல்ரெடி இந்த விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னா எதுக்காக திரும்ப பண்ணணும், இன்னும் அவங்களுக்கு புரியல, என்ன உங்களால பிடிக்கவே முடியாது, முடிஞ்சா புடிச்சு பாருங்கன்னு நமக்கு சவால் விடுறான் அந்த கில்லரு. சோ அப்படின்னு டிடெக்டிவ் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே இங்க இருக்கிற போலீஸ் தாத்தாவுடைய வீட்டுல ஒரு பெரிய போலீஸ் இருக்காரு, அவர்கிட்ட அப்படியே சொல்ல கரெக்டா அப்பதான் காணாம போன பொண்ணுடைய அம்மாவுக்கு அந்த கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு மதியம் ஒரு $50,000 பணத்தை ஒரு பேக்ல போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இந்த டிடெக்டிவ் சொன்னது அப்படியே அந்த கில்லர் சொல்றான்னு இந்த பெரிய போலீஸ் ஷாக்ல இருக்காரு. சோ அந்த கில்லருடைய பிளான் என்னன்னு இப்ப
போலீஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம டிடெக்டிவும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த அம்மா வந்து பணத்தை ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வைக்கிறாங்களா, அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஸ்டாப்ல இருக்கிற அந்த ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. ஏன்னா அந்த ட்ரெயின்ல தான் கண்டிப்பா அந்த கில்லர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இந்த தடவையும் ட்ரெயின்ல நிறைய மிலிட்டரி ஆளுங்க இருக்காங்க. இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கில்லர் உசாராகி அவ்வளவுதான், மொத்த பிளானும் சொதப்பிக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கில்லர் மிலிட்டரி ஆளுங்க கூடவா வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு எந்த வழியா போயிருப்பான்? கண்டிப்பா மெயின் டோரா இருக்க வாய்ப்பே கிடையாது. ட்ராக் வழியா தான் எஸ்கேப் ஆகி போயிருக்கணும்னு அந்த வழியா நம்ம டிடெக்டிவும் அவரோட ஃப்ரெண்டும் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு மிலிட்டரி ஆளு கையில பணப்பை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. சோ பின்னாடியே திரட்டிக்கிட்டே போறாங்க இவங்க. அந்த கில்லரும் ஒரு பெரிய கேட் கிட்ட வந்துட்டாரு. பணத்தை தூக்கி அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் தூக்கி விசில் அடிக்கிறாரு. ஆனா பணம் இப்ப முக்கியம் கிடையாது, அந்த கில்லர் தான் முக்கியம்னு அந்த கில்லரை டிடெக்டிவும் அவரோட ஃப்ரெண்டும் பிடிச்சிடுறாங்க. யாரா அந்த கில்லர்னு பார்த்தா இவங்களுக்கு ஷாக்கு. பார்த்தா அது தாத்தா. யோ மிலிட்டரி, நீ என்னையா இங்க அப்படின்னு தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி அவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தாத்தாவும் என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அந்த கில்லர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு போன் கால் வந்தது, என்னோட பேத்தி அவங்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொன்னா அவன். போலீஸ்க்கு நான் சிக்னலும் கொடுத்தேன், ஆனா போலீஸ் வரவே இல்ல. சோ அதனால அந்த கில்லர் என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னா நானும் அந்த இடத்துக்கு போனேன். காட்டுக்குள்ள ஒரு ஷெட் ஒண்ணு இருந்தது. அந்த ஷெட்டுக்குள்ள நான் போன உடனே டக்குன்னு யாரோ அந்த ஷெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நானும் அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண, என்னால முடியல. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஷெட் ஓபன் ஆச்சு. நானும் என் காருக்கு வந்தேன். அங்க ஒரு லெட்டர் இருந்தது, என் பேத்தியை காப்பாத்தணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பணத்தை நான் கொண்டு வரணும்னு. சோ அதுக்காக தான் மிலிட்டரி ஆள் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பணத்தையும் ஆட்டைய போட்டு கேட்டுக்கு வெளியே தூக்கி போட்டேன். இப்படின்னு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் யாரும் நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா எவிடன்ஸா ஒரு சிகரெட் அவங்க கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல யாரோட கைரேகை இருக்குன்னா நம்ம தாத்தாவோட கைரேகை தான் இருக்கு. அதோட அந்த கில்லர் வந்து பேசியிருப்பார்ல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே தாத்தாவோட வாய்ஸோட பர்ஃபெக்ட்டா அந்த மாடுலேஷன்லாம் மேட்ச் ஆகுது. அதோட அவரோட பேத்தி காணாம போன உடனேயுமே போலீஸ்க்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவரு சொன்னாரு. சோ இதுல இருந்தே இந்த தாத்தா தான் குற்றவாளி அப்படின்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ற ரேஞ்சுக்கு போறாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ்க்கு தெரியும் தாத்தா எந்த தப்பும் பண்ணல, கில்லர் வேற ஒருத்தன் அப்படின்னு. ஏன்னா தாத்தா தான் உண்மையான கில்லர் அப்படின்னா அவரு பணத்தை கேட்டுக்கு வெளியே தூக்கி போடணும்ன்ற அவசியமே கிடையாது, அவர் எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம். அதோட இதே டெக்னிக்க கில்லர் 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கான். இது ஒர்க் அவுட் ஆகாதுன்றது அவனுக்கு தெரியும். தாத்தாவா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா தாத்தாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற அந்த சிகரெட் எப்படி அந்த பூத்துக்கு வந்தது? அந்த பூத்துல அந்த சிகரெட்டை தவிர வேற எங்கேயுமே எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடையாது. அப்படின்னா கில்லர் கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை அது தாத்தாவா இருந்தா சிகரெட் பிடிக்கும் போதும் கிளவுஸோட தானே பிடிச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் சிகரெட்ல வந்திருக்கும்? சோ அதனால தாத்தாவை மாட்ட வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் அந்த கில்லர் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா யாருமே கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா இருக்கிற எல்லா எவிடன்ஸும் தாத்தாவுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. அந்த குப்பை வண்டியில இருந்து காணாம போன பொண்ணுடைய போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த போட்டோவுடைய பேக் டிராப் எங்கன்னா தாத்தாவுடைய பழைய வீடு ஒண்ணு. அங்க வச்சுதான் அந்த போட்டோ எடுத்திருக்கணும். தாத்தா தான் அந்த பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட காணாம போன பொண்ணும் திரும்ப கிடைக்கவே இல்ல. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. தாத்தாவை அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் விடாம இப்ப அந்த கில்லர் பேசின ஆடியோவையும் 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே கில்லர் பேசின ஆடியோவையும் ரெண்டுத்துல என்ன சிமிலரா இருக்கு, என்ன வேற மாதிரி இருக்குன்னு ஒரு ஆடியோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் கொடுக்கறாரு. அவரு செக் பண்ணி பார்த்துட்டு, சார் இது ரெண்டுமே ஒரே ஆடியோ தான். என்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆடியோ நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கிறது கிளியரா இருக்கு. இப்ப பேசின அந்த கில்லரோட ஆடியோ கொஞ்சம் இறைச்சலா இருக்கு, அவ்வளவுதான். ஏன் அந்த மாதிரி இறைச்சல் வந்திருக்கும்? மேபி அந்த கில்லர் வந்து அந்த பழைய ஆடியோவையே திரும்ப டேப்ல வச்சு யூஸ் பண்ணிருக்கலாம். எதை வச்சு சொல்றேன்னா, பேசுற சவுண்ட் எல்லாமே ஆடியோ ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கு, பின்னாடி வண்டி போற சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கு. அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆடியோவையே இப்ப புதுசா அந்த கில்லர் யூஸ் பண்ணிருக்கான். சோ இப்பதான் டிடெக்டிவ்க்கும் தோணுது 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெக்கார்ட் பண்ண ஆடியோ எல்லாமே போலீஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த கில்லருக்கு எப்படி அது போச்சுன்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஆடியோவுடைய காப்பி நம்ம ஹா கிட்டயும் இருக்கு. ஸ்டார்டிங்ல கூட பே பண்ணுவாரு குழந்தை கதருமே. சோ அப்படின்னா அந்த கில்லருக்கும் ஹாவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு வேகமா ஹாவுடைய வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அந்த தாத்தாவுடைய பேத்தி ஹா கூட தான் இருக்காங்களே. இங்க என்னதான் நடக்குது? ஹா நீதான் உண்மையிலே கில்லரா அப்படின்னு இவரு கேட்கும் பொழுது ஹாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹா வந்து அந்த கொடை மூலியமா பேங்க்குக்கு போய் பேங்க்ல இருந்து சில நேம் எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த நேமை ட்ராக் பண்ணி போகும் பொழுது கில்லருடைய வீட்டை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வீட்டுல கில்லரு 15 வருஷம் எப்படா ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி நிறைய மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா அது யாரோட வீடுனா தாத்தாவுடைய வீடு தான். அப்படின்னா இந்த தாத்தா தான் நம்ம பொண்ணை கடத்திருக்காரு அப்படின்னு ஹாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சடனா அந்த இடத்துக்கு அந்த தாத்தா வராரு. நல்லவேளை அவர் உள்ள வரல. ஹாவும் கொல்றதுக்குலாம் ரெடியா இருந்தாங்க, ஆனா அவங்களாலே முடியல. அப்புறம் அந்த தாத்தா அங்க இருந்து போறாரு. அவரோட பொண்ணு பேத்தி கூடன்னு சந்தோஷமா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரா. இதை நம்ம ஹாவும் பாக்குறாங்க. நம்ம பொண்ணை இழந்துட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனா நம்ம பொண்ணை கடத்தி கொன்ன அந்த தாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கானேன்னு நம்ம ஹா தான் பிளான் போடுறாங்க. கரெக்டான நேரமா பார்த்து அந்த தாத்தாவுடைய பேத்தியை கடத்தினது நம்ம ஹா தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாத்தா என்னென்ன வேலை பண்ணாரோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹா பண்றாங்க. சோ தாத்தாவை ஒரு இடத்துக்கு வர வச்சு ஒரு ஷெட்ல போட்டு அடைக்கிறாங்க. அந்த கேப்ல அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு தாத்தா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்டிங் பண்ண வச்சு அப்புறம் அந்த தாத்தாவுடைய பழைய வீட்டுக்கு போயிட்டு போட்டோவையும் எடுக்கிறாங்க. அப்புறம் பணத்தை எடுக்கணும்ல, அதை அந்த தாத்தாவையே பண்ற மாதிரி லெட்டர் எல்லாம் எழுதி வச்சதும் ஹா தான். அவரை தாத்தாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற சிகரெட்னு பக்காவா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு இப்ப
இப்ப தாத்தாவை மாட்டி விட்டு அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்படின்னு ஹா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. டிடெக்டிவ் கடுப்பாகிறாரு. அதுக்காக நீ இந்த குழந்தைய கடத்திடுவியா? இப்ப நீ அந்த குழந்தைய என்ன பண்ண போற? நீயும் கொல்ல போறியா? இங்க பாரு, நான் ஒன்னும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அவன் ஜெயில தண்டனை அனுபவிக்கட்டும், 10-15 வருஷம் போகட்டும். அது வரைக்கும் அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். லூசு மாதிரி பண்ணாதா? நீ பண்றது இப்ப பெரிய தப்பு. ஒழுங்கா அந்த குழந்தைய கொடுத்துரு. குழந்தைய காணோன்னு இந்த பொண்ணோட அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா ஹா வேணான்னு சொல்றாங்க. ப்ளீஸ் டிடெக்டிவ், நான் சொல்றதை கேளுங்க. குழந்தை திரும்ப அவங்க வீட்டுக்கே போயிடுச்சுன்னா தாத்தா கடத்தலன்ற விஷயம் தெரிஞ்சிடும். அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என் பொண்ணை கொன்னதுக்காக அவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம டிடெக்டிவும், உனக்கு என்ன, இப்ப அவன் தண்டனை அனுபவிக்கணும் அவ்வளவுதானே, குழந்தைய என்கிட்ட அனுப்பிவிடு. அவனுக்கு எப்படி தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி நேரா அவரு ஜெயிலுக்கு போயிட்டு தாத்தாவை மீட் பண்றாரு. தாத்தா கிட்ட டிடெக்டிவ், எதுக்காக உன்னோட பேத்தியவே நீ கடத்தன? எங்க பாருங்க ஆபீசர், நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட பேத்திய நான் கடத்தவே கிடையாது. சரி ஓகே, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹான்ற ஒரு லேடியோடைய பொண்ணை கடத்தினீங்களே, அது நீங்க தானே அப்படின்னு சொல்ல தாத்தா தடுமாறுறாரு. எனக்கு தெரியும் ஐயோ, எந்த அளவுக்கு எங்களை சுத்த விட்டுட்ட. இப்ப பாரு, நீ பண்ண தப்புனால இப்ப உன்னோட பொண்ணும் பேத்தியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஆபீசர், எப்படியாவது என்னோட பேத்தியை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு தாத்தா சொல்ல, கண்டுபிடிச்சிருங்களா? உன் பேத்தி என் கூட தான் இருக்காளே, என்ன சொல்றீங்க? அப்படின்னா என் பொண்ணு கிட்ட கொண்டு போய் சேருங்க. நான் ஏன் சேர்க்கணும்? நீ ரிலீஸ் ஆகுறதுக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண தப்புக்கு தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். நீ உண்மையை ஒத்துக்கோ, உன்னோட பேத்திய உன் பொண்ணு கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். என்ன சொல்ற அப்படின்னு கேட்க தாத்தாவும் ஓகேன்னு சொல்றாரு. நம்ம டிடெக்டிவும் அந்த கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாத்தா எதுக்காக நம்ம ஹாவோடைய குழந்தைய கடத்தணும் அப்படின்னா, தாத்தாவுடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம், ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு $50,000 ஆகும். அவ்வளவு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்றதுனால அவரு ஹாவோடைய குழந்தைய கடத்தி $50,000 வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. இந்த மாதிரி மதியம் டைம்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வச்சிருங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹாவும் போலீஸோட ஹெல்ப்பால ஃபேக் மணியை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதை தாத்தாவும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு. பார்த்தா அது எல்லாமே ஃபேக் பணம். கடுப்பாகிறாரு. போன் பண்ணி ஹாவை மிரட்டுறாரு பயங்கரமா. உன் பொண்ணு உயிரோட உனக்கு வேணும்னா ஒழுங்கு மரியாதையா உண்மையான பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற எடுத்துக்கவா, போலீஸ்க்கு தகவல் கொடுக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. பயந்து போன ஹாவும் பணத்தை எடுத்துக்கிட்டு தாத்தா சொன்ன இடம், அந்த ஹைவே இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம டிடெக்டிவ்க்கும் தெரிய வந்து அவரும் வேகமா அந்த ஹைவேக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. தாத்தாவும் ஹாக்கு கால் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேக்னால உன் முகத்தை மூடிக்கோன்னு சொல்றாங்க. ஹாவும் முகத்தை மூடிக்கிட்டு அங்கேயே வெயிட் பண்றாங்க. அந்த ஹைவேல காட்டு வழி ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல தாத்தா காரை நிப்பாட்டுறாரு. ஹாவுடைய பொண்ணை கூட்டிட்டு வரலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த பொண்ணு தாத்தாவை அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போக ட்ரை பண்றா. தாத்தாவும் பொண்ணை பிடிக்க ட்ரை பண்றாரு. இவங்க அந்த ஹைவேக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மலையில ஓடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப தெரியாதனமா அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அந்த வழியா வந்த நம்ம டிடெக்டிவ் அவரோட காரும் கிராஷ் ஆகி அவரும் கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் ஹாவும் இறந்து போனா அவங்க பொண்ணை பார்த்து பக்கத்துல போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. அந்த கேப்ல தாத்தா ஹாவுடைய கார்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. அப்புறம் அந்த பணத்தை வச்சு தாத்தா அவரோட பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி குழந்தைலாம் பிறகுது. பேத்தியோட ரொம்ப சந்தோஷமா அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா இருந்தாலும் தாத்தாவோட மனசுல ஒரு குழந்தைய கொன்னுட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அதோட தாத்தாவுக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியும். 15 வருஷத்துக்குள்ள கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இறந்து போன அந்த பொண்ணோட இடத்துக்கு வந்து ஆளு அஞ்சலி செலுத்துற மாதிரி பூவெல்லாம் வைக்கிறாரு. அதை ட்ராக் பண்ணி தான் நம்ம டிடெக்டிவ் இந்த அளவுக்கு வந்து இப்ப தாத்தாவும் மாட்டிக்கிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் தாத்தா ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான், அவரை ஜெயில பர்மனண்டா போட்டு அடைக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவும் தாத்தாவோட பேத்திய அவளுடைய அம்மா கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பொண்ணு கிடைச்சதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இங்க நம்ம ஹாவும் ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, அது கிட்ட போயிட்டு உன்னோட சாவுக்கு ஒரு வழியா நான் நீதியை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசும் கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. இந்த இடத்துலயே மாண்டேஜ்ன்ற இந்த படம் முடியுது.